அதாவது கடைசி வரைக்கும் நாம் நம்முடைய உயர்வுக்கு எது காரணமோ அந்த செயலை நாம் கடைசி வரைக்கும் கடைபிடிக்கணும். நமது உயர்வுக்கு எது காரணமோ, நீங்கள் புகழ் அடைவதற்கு, நீங்கள் பெரிய வளர்ச்சி அடைவதற்கு, வளர்ச்சியை எட்டியதற்கு எது காரணமோ அந்த செயலை நீங்கள் கடைசி வரைக்கும் செய்யணும். உதாரணத்துக்கு ஒரு ஒரு போர் வீரர் இருக்காருன்னு வைங்க. நல்ல ஒரு போரிட்டு நல்ல அவருக்கு ஒரு பேர் வந்துருச்சு. அவரை தளபதி ஆக்கிட்டாங்க. அவர் நாளைக்கு அவரை எதிர்காலத்தில் நாட்டின் தலைவராக மாற்றுவாங்க அப்படின்ட்டு ஒரு பேச்சு வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியா நான் எதிர்காலத்தில் தலைவராக போகிறேன்னா அப்போ அது வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணும், பத்திரமா இருக்கணும், அதனால் சண்டை சச்சரவுக்கெல்லாம் போகக்கூடாது, அது வீர தீரமான செயல்களெல்லாம் செய்யக்கூடாது, இது வரைக்கும் செஞ்ச செயல்களெல்லாம் செய்யக்கூடாது, ஏன்னா நான் எதிர்காலத்தில் தலைவராக போகிறேன், தலைவராகிற வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணும், அதனால் இது வரைக்கும் நான் என்ன செஞ்சிகிட்டு இருந்தேன், ரொம்ப வீரமான செயல்களெல்லாம் செஞ்சிகிட்டு இருந்தேன், எதிரி நாட்டு கூடலாம் சண்டை போட்டுக்கிட்டு நல்ல தீரமான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இனிமேல் நான் அதை செய்ய மாட்டேன், ஏன்னா எதிர்காலத்தில் என்ன தலைவராக்க போகிறாங்க, அது வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணும், நான் இந்த மாதிரி வழக்கமான சண்டைகளில் ஈடுபட்டு எதிர்பாராத விதமாக எனக்கு ஏதாவது ஆய்வு நான் செத்து போயிட்டேன்னா என்னால் எப்படி தலைவராக முடியும் எதிர்காலத்தில் அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணிட்டார், வழக்கமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவர் திடீர்னால என்ன ஆகிட்டார், எதிர்காலத்தில் தலைவராக்கலாம் இவரை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சண்டை போடுறதே குறைச்சிக்கிட்டார், சண்டை போடுறதே நிறுத்திட்டார். ஏன்னா அவர் எதிர்காலத்தில் உயிரோடு இருந்தால் தான் எதிர்காலத்தில் தலைவராக முடியும். சப்போஸ் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் ஏதாவது உயிர் போயிடுச்சுன்னா என்ன ஆகுது, தலைவராக முடியாதே. ஆனால் அவரை ஏன் அந்த தலைவராக்கணும்னு நினச்சாங்க, அவரை எதுக்காக அந்த நாட்டின் தலைவராக எதிர்காலத்தில் அவரை நியமிக்க வேண்டும் என்று நினச்சாங்கன்னா அவர் வீரதீரமாக செயல்பட்டார். அதனால்தான் அவரை போர்க்களத்தில் வீரதீரமாக செயல்பட்டார். அதனால் ரொம்ப வருஷமாக அதனால தான் அவரை தலைவராக்கணும்னு முடிவு பண்ணாங்க. இவர் அந்த தலைவராக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அது வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கணும், பத்திரமா இருக்கணும், சண்டை சச்சரவுகளுக்கு போகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டார், அந்த சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவது, அதாவது ஒரு வீரமாக வாழ்வதில் அதுக்கு ஒரு விடுமுறை கொடுத்துட்டார், வீரதீர செயல்களை செய்வதிலிருந்து விடுதலை கொடுத்துட்டார். அப்புறம் பார்த்தா அப்புறம் அவருக்கு அந்த பதவியை கொடுக்கல. ஏன்னு கேட்டாக்கா, ஏன் எனக்கு கொடுக்கல, எனக்கு ஏன் தலைவர் பதவி நீங்கள் தரல அப்படின்னா, நீங்கள் ஆரம்பத்தில் நல்லா இருந்தீங்க, நல்ல பெரிய வீரதீர செயல்கள்லாம் செஞ்சீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை தலைவராக்கலான்னு நாங்கள் முடிவு பண்ணி பேச்சு முடிவெல்லாம் எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள்லாம் சமீப காலமாக ரொம்ப உங்கள் செயல்பாடுகளில் ஒரு வீரமே இல்லை, தீரமே இல்லை, நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக வாழ்ந்துட்டுருக்கீங்க, ரொம்ப பாதுகாப்பாக விரும்புகிறீங்க, அதனால் உங்கள் மேலே இருக்கிற அந்த அபிப்பிராயம் எங்களுக்கு குறைஞ்சி போச்சு, உங்களை நம்பி எப்படி நாட்டை ஒப்படைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்கல. அதனால் நம்ம உயர்வுக்கு என்ன காரணமோ அதை கடைசி வரைக்கும் செய்யணும். நம்ம உயர்ந்த பிறகு நம்ம உயர்வுக்கு என்ன காரணமோ அதை செய்யாமல் விட்டுறக்கூடாது. நாம் முன்னேறுவதற்கு என்ன காரணமோ அதை கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் செய்யணும். முன்னேறிட்டோம், பேர் வாங்கிட்டோம், புகழ் வாங்கிட்டோம், பணம் சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்கும் முன்னேறுவதற்கும் புகழ் அடைவதற்கும் காரணமாக இருக்கிற அந்த களப்பணி இருக்குல்ல, களப்பணி, அதை செய்யாமல் விட்டுறக்கூடாது. அதுதான் நான் சொல்கிறேன். அதனால் ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கணும். நீங்கள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்களோ அதுக்கு தான் உங்களுக்கு கிடைத்தது புகழ், பணம், பதவி உயர்வு எல்லாமே நீங்கள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்களோ அது போன்ற அர்ப்பணிப்பான செயல்பாடுகளுக்காகத்தான் உங்களுக்கு பரிசாக கிடைத்தது. எதுன்னா பணம், புகழ் அல்லது பதவி, இது எல்லாமே. அப்போ பதவி உடனே நீங்கள் அந்த களப்பணியெல்லாம் விட்டுறக்கூடாது. எது உங்களை அந்த உயர்வான நிலைக்கு கொண்டு போச்சோ அந்த செயல்களை நீங்கள் விட்டுறக்கூடாது. அதனால் சிலர் இந்த அரசியல்வாதிகள் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சியை பிடிக்கிற வரைக்கும் மக்கள்கிட்ட நெருக்கமாக இருப்பாங்க. ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி 20 காரு பின்னாடி 20 காரு, மக்கள்கிட்டே போக மாட்டாங்க, கீழே இறங்க மாட்டாங்க. அப்படியே அதுக்கப்புறம் அடுத்த தேர்தலுக்கு தான் மக்கள்கிட்டே வருவாங்க, மக்களே பார்க்க வருவாங்க. நல்லா இருக்கீங்களா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்தோமே, ஓட்டு கேட்க நான் வந்தேனே, அப்போ கூட நீங்கள் எனக்கு ஆரத்தி எடுத்தீங்களே, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, நான் தாங்க உங்கள் தொகுதி எம்எல்ஏ அப்படின்னுவார். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறேன்.